படம் சூப்பரா இருக்கு சார். நான் இது ஒரு அரசியல் படம், மணிவண்ணன் சார் நடிச்சது, சத்யராஜ் சார் நடிச்சது, அதனால நான் படம் பார்க்க வந்து அப்படியே அரசியலை பார்க்குற மாதிரி இருக்கு. அரசியல்ல ஒரு ஒரு ஃபயரா இருக்கு இந்த படம். அரசியல் இருக்கிறவங்களுடைய நல்லா கலாச்சிருக்காங்க. எல்லா விதத்துலயும் அரசியல் இந்த படத்துல சொல்றாங்க. இருக்கு சீன்லாம் நிறைய சொல்லும் போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. கலவரம் பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயம் அப்படி இருக்கு. ஆமாங்க, தெளிவா காமிச்சிருக்காங்க. மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா காமிச்சிருக்காங்க. இப்ப அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்பவே மணிவண்ணன் சார் எடுத்தது ரொம்ப சூப்பரா இருக்கு. யோசிக்கவே இல்லைங்க, இந்த மாதிரி டைலாக்லாம் வந்திருக்கும். அப்படியே ஒரு டைலாக்கும் அப்படியே கனெக்ட் ஆகுது. பார்க்கும்போது நமக்கே நாம சொல்லணும் போல இருக்கு, அவங்க அப்படியே சொல்லியிருக்காங்களேன்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, எலெக்ஷன் டைம்ல அந்த நியூஸ்ல பார்க்கும்போது எப்படி நமக்கு இதா இருக்கோ அதே மாதிரி நீ எல்லாத்தையும் படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. சத்யராஜ் சார் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அப்படியே அரசியல்வாதி எப்படி பயரோட இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. என்ஜாய் பண்ணேன் சார். படம் சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை தியேட்டர்ல பார்க்கணுன்ற ஒரு ஆசை, அதனாலதான் சரி இப்பயே கிளம்பி ஓடியான்ட்டோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்றாங்க மக்கள்லாம். 94 ரிலீஸ் ஆன படத்தை இப்போ என்ஜாய் பண்ணுவாங்களான்னு பார்த்தா நிறைய படத்துல பண்ண மாட்டாங்க. சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. மெயின் எங்க தலைவர் மணிவண்ணன் அவரோட டைலாக்லாம் அவ்வளோ ரசிக்கிறாங்க எல்லாருமே. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ எழுதுற பொலிட்டிக்கல் டைலாக்கே இதுவாக மாட்டேங்குது. ட்ரெண்ட்ல இருக்க டைலாக் தான் படத்துலேயே எழுதுறாங்க. அப்படிலாம் இல்லாம அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக் எழுதி அதை மக்கள் கிட்ட ரீச் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 30-32 வருஷம் கழிச்சு இப்போ அது ரீச் ஆகுதுன்னும் போது பெரிய விஷயம். அந்த வகையில் அப்போ ஒர்க் பண்ண, அதாவது ஒரு உண்மையான உழைப்பு ஒரு இடத்துல நம்ம போட்டுட்டோம்னா அது எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் அது நம்மளுக்கு பெருசா கை கொடுக்கும் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் இந்த படம்லாம். நிறைய யோசிப்பாங்க மக்கள். என்னன்னா இப்போ நிறைய விஷயத்த யோசிக்க வைக்கும். இவர் சொல்றாருல, எதா இருந்தாலும் இவங்க ஜாதியை வச்சுதான் பண்றாங்க அரசியல், அந்த மாதிரிலாம் நிறைய டைலாக்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய யோசிப்பாங்க. நிறைய ஏகப்பட்ட விஷயத்தை யோசிக்க வைக்கும் பொலிட்டிக்கல் டைலாக். ஓவராலா ஒரு படமா பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்றாதீங்க, நிறைய பேர் வாங்க. இந்த மாதிரி ரீரிலீஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அமைதி படை ப்ரோ, படம் ஆசம் மூவி ப்ரோ. ஏன்னா அரசியல்லாம் என்னன்னு படத்துல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு அரசியல் நடத்துறாங்க அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மணிவண்ணன் சாரோட அந்த டைலாக், அதுக்கப்புறம் ஒரு சீன் எடுத்திருக்கிறது, அரசியல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கிறது, அது எல்லாமே பீக்கா இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்தது. மூவி நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இந்த லெவல்ல அரசியலை பத்தி பேச முடியாது. ஏன்னா இப்போ நாளைக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது டின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல எவ்வளவு பேசுவாங்கன்னு தெரியல. படம் ரொம்ப நல்லா இருந்துங்க. சின்ன வயசுல பார்த்து சத்யராஜ் ஐயா இந்த மாதிரி படம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. மணிவண்ணன் ஐயாவோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதை என்ன சொல்றது, நிக்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட போயிட்டே நகர்ந்துகிட்டே இருந்தது. 2 கதாபாத்திரம் நடிச்சதே ரொம்ப அருமையா இருந்ததுங்க. வசனம் அருமையா இருந்தது. சின்ன வயசுல பார்க்கும்போது கட்டுக்கட்டா இருந்தது. சின்ன காமெடியில பார்ப்போம், இல்ல கேடிவில பார்த்தது. இப்ப ரொம்ப நல்லா இருந்தது படத்துல பார்க்கும்போது. ஆனா அந்த காலத்துல அப்பவே இந்த மாதிரி படம் பண்ணிருக்காங்கிறது நம்பவே முடியல. இப்போ இந்த சூழ்நிலை கூட ஏத்தாப்புலதான் இருக்கு படம். வசனங்கள் எல்லாமே இப்ப சூழ்நிலை கூட ஏத்தாப்புலதான் இருக்கு. மக்கள் எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்காங்கன்றது, அவங்க நமக்கு நடக்கிற சுத்தி நடக்கிறது இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு அப்படின்றது பார்த்து யோசிச்சு முடிவு எடுக்கணும். சத்யராஜ் அருமையா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வில்லாதி வில்லன் நிறைய படம் நடிச்சிருக்காப்ல. இதே மாதிரி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்குங்க. படம் அருமையா இருக்கு. அருமையா இருக்கு படம். வேற லெவலு சார். இது நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு அழுவே வருது. அவ்வளவு தூரம் செதுக்கி வச்சிருக்காரு படத்தை மணிவண்ணன் சார். பட் இப்ப இல்ல. ஆனா இருந்தாலும் அவருடைய அந்த இது பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டயலாகும்
அது எங்க போய் எப்படி யார்கிட்ட நம்ம போய் சொல்றதுன்னு தெரியாது. இதுக்கு மேல இந்த மாதிரி இந்த ஒரு படத்தை நம்ம யாரு எடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. இவரு சங்கர் சார் எடுப்பாரு, அவரு ஒரு விஷுவலா எடுப்பாரு. இந்த சினிமாவுடைய விஷுவல பயங்கரமா செதுக்கி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான். ஆனா அவரு இல்ல, போயிட்டாரு. பட் இருந்தாலும் அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி.